அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் பிறந்தவர்கள் பொதுவாக மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. இல்ல அருகில் உள்ள அம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது. எந்த அம்மனா இருந்தாலும் சரி, அருகில் உள்ள அம்மனை வழிபாடு செய்யலாம். இல்ல வீட்டில் மகாலட்சுமி போட்டோ வச்சு, மகாலட்சுமி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால், லட்சுமி கடாசம் வீட்டுல இருக்கும். அதே போல குலதெய்வமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறவர்களுக்கு குலதெய்வ அனுகூலம் அவர்களுக்கு கிடைக்கும். இப்ப அனுச நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உண்டான சாதக நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவோணம், ரோகிணி, அஸ்தம் இந்த 3 நட்சத்திரங்களும் அந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது. இப்ப இந்த அனுச நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இஷ்டமா இருக்கக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு. அப்ப மகாவிஷ்ணு வழிபாடு செய்தால் எண்ணற்ற வகையில் பிதர்களுடைய தோஷங்கள் நீங்கும், முன்ஜென்ம கர்ம வினைகள் நீங்கும், செய்த பாவ பிணைகள் விலகும். கிருஷ்ணர் வழிபாடு. அப்ப கிருஷ்ணர் வழிபாடு எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தி கொடுக்கும். குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகள் நீங்கும். சூரிய பகவான் வழிபாடு செய்யறது நல்லது. இப்ப அனுசத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரி விருட்சத்தை வளர்க்கலாம் என்று சொன்னா, மகிழ மரம் செடி நட்டு வளர்க்கலாம், எருக்கஞ்செடி நட்டு வளர்க்கலாம், நாவல் செடி நட்டு வளர்க்கலாம், அத்தி மர செடி நட்டு வளர்க்கலாம். எந்த கோவிலுக்கு நீங்க சென்று வழிபாடு செய்தாலும் இது போன்ற விருட்சத்தை நட்டு வளர்த்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரி முறையில் தான தர்மம் செய்தா அந்த குடும்பத்தில் உள்ள கர்ம வினைகள் நிவர்த்தி கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆரஞ்சு பழம் தானம் கொடுக்கலாம், சீத்தா பழம் தானம் கொடுக்கலாம், நுங்கு தானமா கொடுக்கலாம், பால்கோவா தானம் கொடுக்கலாம், பால் சார்ந்த பொருட்கள் தானமா கொடுக்கலாம், வெள்ளரிக்காய் தானம் கொடுக்கலாம், வெண்பொங்கல் தானம் கொடுக்கலாம். அதே போல அனுச நட்சத்திரம் சனி நட்சத்திரமா இருக்கனால எள்ளு மிட்டாய் தானம் கொடுக்கலாம், எள்ளால் ஆன உணவுப் பொருட்கள் தானமா கொடுக்கலாம், சப்போட்டா பழம் தானமா கொடுக்கலாம். இது போன்ற வகையில் எண்ணற்ற வகையில் இந்த பழங்கள் தானமா கொடுக்கறதுனாலயோ இல்ல உணவு தானமா கொடுக்கறதுனாலயோ பல்வேறு விதமான கர்ம வினைகள் நிவர்த்தி கொடுக்கும். அம்மனுக்கு பட்டு வஸ்திரம் தானமா கொடுக்கலாம். எந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் அந்த அம்மனுக்கு பட்டு புடவை தானமா கொடுக்கலாம். படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த பொருட்கள் தானமா கொடுக்கலாம். கோதுமையால் ஆன உணவுப் பொருட்கள் தானமா கொடுக்கலாம். கோதுமை களி, சப்பாத்தி இது போன்ற உணவு தானமா கொடுத்தா குடும்பத்தில் உள்ள கர்ம வினை பாவங்கள் விளங்கி அந்த குடும்பத்தில் சுபட்சமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த நட்சத்திர வழிபாடு எடுத்துக்கொள்வது